சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நான் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் பில்டிங் முன்னாடி இருந்து தான் இந்த ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாடாளுமன்றத்துக்குள்ள மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல் நிலவுது அப்படின்னு சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையா நிச்சயமா இருக்காது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் முழுக்க புகை மண்டலமா இருந்துச்சு. காரணம், டெல்லி காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கடுமையான முறையில போராட்டக்காரர்களை ஒடுக்கக்கூடிய அந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. சரி, முதல்ல எதுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுது அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. டெல்லியில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க கடந்த 25-26 நாட்களுக்கு மேல டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அமைதி வழி போராட்டம் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. என்ன போராட்டம், எதுக்காக? இந்த வருஷம் நீட் தேர்வு வினாத்தாள் அப்படின்றது கசிஞ்சிருந்தது. 24 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த விவகாரத்துல நீதி கேட்டும் இதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்தை ஒரு வார காலம் தாண்டியும் கூட மத்திய அரசுல இருந்து யாரும் கண்டுக்கல அப்படின்றதுனால லடாக்கை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான சோனம் வான்சுக் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றத தொடங்கினார். 20 நாட்களுக்கு மேல அந்த போராட்டத்தை அவர் நடத்தின நிலையில டெல்லி காவல்துறையினர் ஒரு அதிகாலையில அவரை வலுக்கட்டாயமா அந்த ஜந்தர் மந்தர்ல இருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனையிலையும் சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம் அப்படின்றது எஸ்கலேட் ஆச்சு. குறிப்பா இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது சன்சத் சலோ, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை கையில எடுத்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றத இன்னைக்கு காலையிலேயே தொடங்கியிருந்தாங்க. இப்போ எனக்கு பின்னாடி பார்க்க முடியும், இந்த மாதிரியான பேரிகேடுகள் அங்கங்க அமைக்கப்பட்டு முழுமையா டெல்லியுடைய இந்த முக்கியமான பகுதிகள், இந்த பார்லிமெண்ட் பக்கத்துல தான் வந்து ரயில் பவன் இருக்கு, விவசாயத்துறை அமைச்சகம் இருக்கு, இது மாதிரி பல அமைச்சகங்கள் இருக்கு. அங்கிருந்து ஒரு 200-300 மீட்டர் போனாலே குடியரசுத் தலைவர் மாளிகை வந்துடும். அதனால இந்த இடம் எப்பவுமே 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால இவங்க டெல்லிக்குள்ள எந்த அசம்பாவித சம்பவத்திலும் ஈடுபடக்கூடாது, குறிப்பா பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கடுமையான தடுப்புகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டிருந்தாங்க. இந்த தடுப்புகளை மீறி இப்ப இது வந்து ஒரு சாலை, டெல்லி பிரஸ் கிளப்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய சாலை. அதுவே பேரலா அந்த பக்கம் பார்த்தோம்னா ராஜாஜி மார்க், அந்த மார்க், இந்த மாதிரி நிறைய சாலைகள் அப்படின்றது இருக்கும். இந்த எந்த வழியில வேணாலும் பார்லிமெண்ட்டை அடைஞ்சிட முடியும். அதனால அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேரிகேடுகள் போடப்பட்டிருந்தது. ஒரு 10-10:30 மணி போல சிச்சுவேஷன் கைமீறி போக தொடங்குது. இந்த பேரிகேடுகள் எல்லாத்தையும் தாண்டி போக தொடங்குறாங்க. இந்த சாலை வழியா பார்லிமெண்ட்டை நோக்கி போக தொடங்குறாங்க. அப்பதான் ஏற்கனவே இங்க தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்த இந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது சரமாரியா வீசப்படுது. ஒரு 10 நிமிடத்துல ஒரு 20-30 அந்த குண்டுகள் அப்படின்றது சுடப்படுது. கீழே விழுந்த உடனே இந்த இடம் மொத்தமும் ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு அண்ட்ரஸ் சிச்சுவேஷனா இருந்துச்சு. எல்லாருக்கும் நாங்கெல்லாம் இங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மூக்குல எல்லாம் புகை ஏறி வாமிட் வந்து கண்ணெரிச்சல் தாங்க முடியாம இருந்துச்சு. நிறைய பெண்கள் வந்து மயங்கி கீழே விழுந்தாங்க. அவங்களாம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிச்சுவேஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சாலைகள்ல அங்கங்க இறங்கி உட்காந்து மாணவர்கள் அந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்க நாங்க சரி தடைகளை தாண்டி போகல, நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த போராட்டங்களை பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியும். அந்த இடத்துல உட்காந்து அவங்க போராட்டம் அப்படின்றத நடக்கிறாங்க. சரி, இது சாலைகள்ல நடக்கக்கூடியது. நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது? நாடாளுமன்றத்துக்குள்ள காலையில வழக்கம் போல 11 மணிக்கு அவை அப்படின்றது தொடங்குது. மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடியதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா வழக்கம் போல மத்திய பாஜக அரசு அவங்களுடைய மசோதாக்களை ஒவ்வொன்றா தாக்கல் செய்ய தொடங்குறாங்க. எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க. சமாஜ்வாதி கட்சி ராமர் கோவில் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் நீட் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமான விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. திமுக உறுப்பினர்கள் பச்சை துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த போராட்டம் அப்படின்றத எடுக்கிறாங்க. இதனால அவை அப்படின்றது தொடர்ச்சியாக ஒத்தி வைக்கப்பட்டுட்டே இருக்கு. 11:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்படுது, 11:50க்கு ஒத்தி வைக்கப்படுது, பிறகு 12, 12:30, 1 மணி, 2 மணி அப்படின்னு இப்போ நாள் முழுவதும் 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. போராட்டம் தீவிரமடைகிறத உணர்ந்த மத்திய பாஜக அரசு கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாங்க. 26-27 நாட்கள் இந்த போராட்டம் கண்டுக்காம இருந்தவங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க.
கரெக்டாக இந்த காக்ரோச் ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா கூட பேச்சுவார்த்தைக்கு அப்படின்றது இறங்குறாங்க. கரெக்டாக அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது தான் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது அப்படின்றது ரொம்ப தீவிரப்படுத்தப்படுது. ப்ரூட்டலாக எல்லாருமே அடித்து விரட்டப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் அத்தனையுமே வாயில்கள் மூடப்படுது. பொதுமக்கள் பயங்கர ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. பார்லிமெண்ட்டுடைய நார்த் கேட் அப்படின்றது முழுமையாக மூடப்படுது. குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போகக்கூடிய சாலைகள் அத்தனை மூடப்பட்டு அந்த மெயின் கதவு அப்படின்றதும் மூடப்படுது. அதனால பெரிய அளவிலான ஒரு அண்ட்ரஸ் சிச்சுவேஷன் அப்படின்றது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கான்ஸ்டியூஷன் கிளப் இந்த மாதிரியான டெல்லியோடைய முக்கியமான இடங்கள்லையும் போராட்டக்காரர்கள் இந்த மாதிரி தான் ஒரே இடத்துல குழுமி இல்லாமல் அங்கங்க பிரிஞ்சு இருந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்படின்றதுனால காவல்துறையினரும் பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த டிம்பிள் யாதவ் மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து அவங்களும் அரெஸ்ட் ஆகிறாங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் காலையிலிருந்து இந்த போராட்ட காலத்திலேயே அவங்க கூடவே இருந்து அவரும் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. டெல்லியுடைய முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, முன்னாள் முதல்வர் அதிஷி மாதிரியானவங்களா பேரிகேடுகளை எகிரி குதிச்சு உள்ள போய் அவங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இத்தனைக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை திடீர்னு அழைச்ச மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் கமிஷனர் மத்திய உள்துறை செயலாளர் கூட ஆலோசனை அப்படின்றத நடத்துறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த போராட்டத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்திலையும் சரி, டெல்லி ஹைகோர்ட்லையும் சரி, இது சம்பந்தமான விவகாரங்கள் அப்படின்றது கேஸுகளா வந்து ஃபைல் ஆயிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரியான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பதற்றம் அப்படின்றது இருக்கு. இப்போதைக்கு இந்த சாலைகள் கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா டெல்லியுடைய பல பகுதிகளில் ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல் தான் இருக்கு. டெல்லியுடைய எல்லை பகுதிகள் அத்தனையுமே தீவிரமாக கண்காணிக்கப்படுது. டெல்லி யூனிவர்சிட்டி, JNU பல்கலைக்கழகம் அப்படின்னு பல பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள் குவிகிறாங்க. விவசாய அமைப்புகள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு வரப்போறாங்க அப்படின்றதுனால இந்த போராட்டம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. மத்திய அரசு என்ன பண்ண போறாங்க, நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு தலையிட போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.